ஸோ இது வந்து அதான் இன்னொரு சைட் ஆஃப் சினிமா. சூப்பர் ஸ்டார். ஆமா, எல்லாரும் சினிமாவுக்கு வந்து ஏதாவது காரணம் இருக்குன்னு கண்டிப்பா இவர் சாரு காரணமாக இருக்கலாம், கமல்ஹாசன் சார், ரஜினி சாரும் ஒரு காரணம். நான் சினிமாவுக்கு மிகப்பெரிய ரசிகன். ஃபர்ஸ்ட்ல சின்ன வயசுல இப்ப பயங்கர ரசிகன் நான் வந்து ரஜினி சாருக்கு. இப்பவுமே வச்சுக்கோங்களேன். ஆமா, சாரோட படம் தளபதி படம் பார்க்க போய் நான் அந்த உள்ள போக முடியாம நான் சட்டை கிழிஞ்சு அவர் மன்னன்ல நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் எங்களுக்கு ரியலாவே நடந்துச்சு. சட்டை கிழிஞ்சு வந்து அதுக்கப்புறம் புது செட்டு தீபாவளிக்கு தீபாவளிக்கு தளபதி வந்துச்சு. புது செட்டு காலையில போடுறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு எம்ப்ராய்டிங் தளபதின்னு எழுதுனதுல எம்ப்ராய்டிங் பண்ணணும். புது செட்டை வாங்கிட்டு வந்தாச்சு, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போய் அந்த தளபதின்ற இது போடணும். அதுக்காக தீபாவளி பொங்கல் ஏதாவது ரிலீஸ். ஆமா ஆமா, அது புது செட், அதனால புது செட்டான தீபாவளி அந்த அந்த எம்ப்ராய்டிங்காக வெயிட்டிங். தளபதினு எழுதுங்க. அது போராடி விடிய விடிய இருந்து அந்த தளபதி எம்ப்ராய்டிங் போட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதை படம் பார்க்குற சந்தோஷத்துல திருப்பி போட்டு தேய்க்கிறேன்னு சொல்லி, அப்போ அயன் பாக்ஸ்லாம் பெருசா இருக்காது, சட்டையை வச்சு சுருக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லர் தீபாவளிக்கு நிறைய துணிமணியை போட்டுப்பாங்க இல்லையா, அதுல சுருங்கி இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி நான் என்ன பண்ணிட்டு கீழே விரிச்சு இந்த கப்புல வட்ட கப்புல சில்வர் பாத்திரத்துல கங்கலி போட்டு அதை கொண்டு நீங்களே தேய்க்கிறோமா, தேய்ச்சி எடுத்த முடிஞ்சு வச்சு. அந்த தளபதி அதுல வந்துருச்சு. எங்க தளபதியை காணா, தளபதி இங்க வந்துருச்சு. அந்த ஓட்டையை மறைக்க நான் பாடுபட்டது. எங்க அம்மாட்ட குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாட்டுங்கடா எங்க அம்மா சொல்ல. அதுக்கு எவ்வளவு இருந்தா நான் போராடுறேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா பார்த்துட்டு அட பாவி புதுச்சட்டி இப்படி பொசிக்கிட்டானே சொல்லி புடிச்சு விரட்டி அடிச்சு அதோட நேர போய் அந்த அடியை வாங்கிட்டு நேர போய் தளபதி படம் பார்த்துட்டு அங்க சட்டை கிழிஞ்சு மறக்கவே முடியாது. சினிமாக்கு வந்து கண்டிப்பா ரஜினி சார் வருது. அப்படி பார்த்த ஒரு தலைவனை அண்ணாத்த படத்துல அவரு முன்னாடி போய் நடிக்கிறப்ப அந்த ஷூட்டிங்ல வந்து ஒரு 10 நாள் சிறுத்தை சிவா சார் தான் சாரு. 10 நாள் இருக்கு இன்னும் ஷூட்டிங் போறதுக்கு. 5 நாள், 3 நாள், 2 நாள், ஃபர்ஸ்ட் நாள் ஹைதராபாத் போயாச்சு, இறங்கியாச்சு. விடிஞ்சா ரஜினி சாரை பார்க்க போறேன். விழுந்துருச்சு ஷூட்டிங் ஸ்பாட், உட்காந்தாச்சு. ரஜினி சார் வருவாரா வந்து அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியில உண்மைக்கே அந்த தியேட்டர்ல கிரௌடுக்குள்ள எப்படி அந்த தலைவரோட என்ட்ரி சீன் இருக்கும் ஒரு படத்துல, அப்படிதான் இருந்துச்சு அவரை பாக்குறப்ப. அப்படி அந்த 48 கேமரா வச்சிருந்தா அப்படிதான் இருக்கு. அவளை ஹைஸ்கூல்ல வந்து எப்படி இருக்கான் அப்படி வந்தார் மனுஷன். வந்தோன்னு பார்த்து சவணக்கு நல்லா இருக்கு அந்த அவருக்கான ஒரு ஸ்டைல்ல அவர் பேசி அவர் அரவணைச்சு குட் 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 உங்க படமெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டினாங்க சார் வந்து. அதுக்கப்புறம் லைஃப்ல மறக்க முடியாத ஒண்ணு, விடுதலை படத்தை பார்த்துட்டு சாரு ஒரு ட்வீட் போட்டாங்க, சூரியன் நடிப்பு பிரமிப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சார் நான் சொல்லிட்டீங்களா, இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கான இவங்க வாழ்த்து முக்கியமான கிட்டப்புள்ள ஒரு நமக்கான ஒரு பெரிய விருதே வந்துருச்சு அவங்க வாழ்த்து மூலமா. மிகப்பெரிய இதை விட என்ன பெரிய விருது வேணும்? கமல்ஹாசன் சார் சொன்னது, ரஜினி சார் சொன்னது, அந்த படத்தை பற்றி அவ்வளவு சொல்லிட்டு சூரியன் நடிப்பு பிரமிப்புன்னு சொல்லிட்டு அது ஒரு ட்வீட் போட்டாரு. இப்போ வரைக்கும் அதே வச்சிருக்கிறேன் மேலே என் ட்விட்டர்ல. ஃபர்ஸ்ட் அதே வச்சிருக்கேன். சார் ரொம்ப நன்றிங்க சார் தலைவரே. என்னன்னா இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்காங்கன்னா அதுதான் காரணம். அந்த எல்லாத்தையும் இன்னைக்கு வர்ற படங்களை பார்த்துட்டு அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி அந்த படங்களை பார்த்துட்டு அந்த டீமை வர வச்சு அது எல்லாத்துக்கும் ஒரு 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 சின்ன மரியாதை செஞ்சு ஏதாவது வாழ்த்து அனுப்புறாரு இல்லையா, இதை விட என்ன வேணாம்? இதை விட நமக்கு இது எவ்வளவு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கொடுக்குது. அதான் சூப்பர் ஸ்டார். சூப்பர். தேங்க்யூங்க சார். உங்களோட நடிச்சதில் அவ்வளோ பெருமை சார். நீங்க கொடுத்த அந்த ட்விட்டர் என்னோட என் வீட்டில் எப்படி கமல்ஹாசன் சார் லெட்டர் கொடுத்தாரு, நீங்க ஒரு ட்விட்டர்ல எனக்கு போட்டு அதான் எல்லாமே கண்டிப்பா என் வீட்டில் காலத்துக்கும் சார் என்னோட ஃபியூச்சர்ல எங்க வாரிசுகளை அவங்க பார்க்கணும், இதெல்லாம் அவங்க பெருமைப்படணும். அந்த மாதிரி ஒரு பெரிய பதிவை கொடுத்துருக்கேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். உடல் ஆரோக்கியத்தின் நீண்ட ஆயுசை கொடுக்க இறைவனை வேண்டிக்கிறேன் சார்.